ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது தானா சேர்ந்த கூட்டம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் தான் வைக்க போகிறோம். இந்த சேலஞ்சில் கலந்துக்க போகிற நம்ம நண்பர்கள் இன்னைக்கு புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் அவுட்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு கேங்காக வந்திருக்காங்க. அந்த கேங்கை வரவேற்கிறோம். வாங்க வா அப்படியே வா. இந்த பக்கம் 2 பேரும் இல்லை, இன்னொரு வா. அப்புறம் வழக்கம் போல தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய ஈகிள் ஸ்டார் அவர்கள் வாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் நம்மளுடைய கிங் கோப்ரா வாங்க. என்ன இன்னைக்கு போட்டி ரொம்ப பலமா இருக்கும் போலயே, அதிகமான மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. என்ன ஆல் அவுட்டா? என்ன பயணமா ஆள்லாம் கூட்டணும் வந்துட்டா? ஆல் அவுட்னு பேர் வச்சு ஆள்னா கூட்டாரியா? இன்னைக்கு என்ன ஆல் அவுட் பண்றியாங்களா? எப்படியா பண்ணிடலாமா? ஏன்னா பேசுறா அமைதியா இருந்தா பண்ணிடலாம், செஞ்சிடலாமா? நோ ரியாக்ஷனா? சாப்பாட்டுல காமிச்சிடறியா? ஓகே, இன்னைக்கு வந்து ஈட்டிங் சேலஞ்சுன்னு சொன்னல. என்ன சேலஞ்ச் சொல்லட்டுங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சாப்பிடுறது ரெடியா இருக்கீங்களா? ஜாலியா இருக்குடா, சிரிடா. ஓகே, எப்ப கொடுப்பீங்கடா? அதுக்காக வெயிட் பண்றீங்களா? என்ன சேலஞ்ச் தெரியுமா? இன்னைக்கு வத்தல் கொடுக்க போறோம். ஓகேவா? உங்க எல்லாருக்கும் வத்தல் கொடுத்துருவோம். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அவங்க வின்னு. ஓகே, சாப்பிடலாமா? எப்படி நல்லா ரெடியா இருக்கீங்களா? சாப்பிடலாமா? ஆனா நாங்க அவ்வளவு சீக்கிரமா ஈஸியா சாப்பிட விட மாட்டோம். ஓகேவா? அதுக்கு ஒரு செட் ஆஃப் பொருள் வச்சிருக்கோம். அது என்னன்றது லேட்டரா சொல்றேன். ஓகேவா? ட்விஸ்ட் இருக்கணும்ல, நம்ம கேம்னால இப்ப ட்விஸ்ட் இருக்கணும்ல. அதனால இந்த தடவை கண்ணை கட்டி விட்டு போடுவோம். துண்டு ரெடியா? ஏம்பா துண்டு எடுத்து வைங்கப்பா, கண்ணை கட்டுருவோம். என்ன கண்ணை கட்டிடலாமாடா? வேணாம்பா, பயப்படுறாரு. வேணாம். என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்டுறோம் அடுத்தது. சரி, ஓகே, போலாமா? சேலஞ்சுக்குள்ள போலாமா? ரெடி, போலாம். கரெக்டா தான் இருக்கும். ஒரு மாயா ஒண்ணு போட்டு சேலஞ்சுக்கு போலாமா? நம்ம சொன்னல அவ்வளவு ஈஸியா உங்களை சாப்பிட விட மாட்டோம்னு சொன்னல. அதுக்கு ஒரு பொருள் வச்சிருக்கோம். அது என்ன பொருள்னா, ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துருவோம். அந்த ஸ்பூனால எடுத்து தான் சாப்பிட போறீங்க. கையால எடுத்து சாப்பிட கூடாது. 1 மணி நேரம் ஆமா சாப்பிடுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் தானே வச்சிருக்கோம் உனக்கு. கோபுரா என்னங்க அவரு தூக்கி மஞ்சள் கலர் வாட்டில போட்டு வச்சிருக்காரு. அதை எடுத்து அவன் இலையில வச்சிடறேன். நானு ஸ்பூன் கொடுப்பேன்னு சொன்னல, அந்த ஸ்பூனால தான் சாப்பிடணும். கையால எடுத்து சாப்பிட கூடாது. ஓகேவா? அந்த ஸ்பூனை மட்டும்தான் யூஸ் பண்ணி சாப்பிட போறீங்க. அந்த ஸ்பூன் இதோ வச்சுங்க. பாருங்க, இந்த ஸ்பூனை தான் கொடுக்க போறேன். இதை யூஸ் பண்ணி தான் சாப்பிட போறாங்க. ஏண்டா ஈஸியா விட்டா இப்படி உங்கள அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலஞ்சில் கலந்துக்க போற எல்லாருமே ரெடியா இருக்காங்க, சாப்பிட ஆவலா இருக்காங்க. 3, 2, 1 போலாம் வாங்க. பின்னாடி சாப்பிட கூடாது, பின்னாடி சாப்பிட கூடாது. பாத்துவா போடுங்க. ஆல் அவுட், சீக்கிரம் ஆல் அவுட் பண்ணு. யாருன்னா பத்தலன்னா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். அந்த பெரிய கரண்ட் எடுத்துனா பெருசா வேணுமா? பெருசா எப்பா ஜெயிச்சுட்டே இல்லையா? தண்ணி சொல்லுங்க. சாப்பிட்றாங்க, வேடிக்கை பாக்குறா. சீக்கிரம் சாப்பிட்டு வின் பண்ணுங்களா? சும்முன்றவர் தான் சீக்கிரம் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். யாரு? இல்லையா அந்த தம்பி எதை பேசுறான்? தம்பி உன் பேர் என்னடா? தனுஷா? தனுஷ் இருக்க ராயன் ராயா நயானி கோபுரா திணறாரு. என்னன்னு தெரியலையா? ஆனது கோபுரா டைட் விடா. அவன் கட்டிங் வர போட்டு வந்துறான். நியூ மாடல் கட்டிங் பாடுறா. நியூ மாடலாம் திணறாரு கோபுரா.
என்ன யாரும் ஒரு சேலஞ்சா சாப்பிடுற மாதிரியே தோணலையே. ஒன்னா எடுத்து கொடுத்தா அப்படித்தாங்க சாப்பிடுவாங்க. கப கப குனிஞ்சு கப கப கபன்னு அடிக்கண்டா. கப்ப கப்பனா போவாது. அச்சுக்குங்க உள்ள நாக்கா இருக்கும். இதெல்லாம் தேவையா? ஏன்னா நம்ம சேலஞ்சுனா எப்படி ஈஸியா விட்டுருவோமா? எதனா ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியாதா? அதுக்காக இந்த மாதிரியா? அப்படிதான் இருக்கணும். தண்ணி தருவாங்க கேட்டு குடிங்க. தண்ணி குடிச்சா எப்படா சாப்பிடுவா? லைட்டா குடிடும் அப்புறம் அடியுதா? ஹலோட்டா உங்க அம்மா டேஸ்டே நல்லா இல்ல இருப்பா. சாப்பிட ஒண்ணுமே இல்ல. எதுக்குடா சாப்பிட போறேன் போல ஆயிருப்பா. சரி, நாங்க ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். ஸ்பூனை கபால்னு பக்கத்துல கீழே போட்டு கையில சாப்பிடலாம். ரெடி ஸ்டார்ட். வாங்க. அடா 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 விரிச்சு அங்க வர்றாரு. கீழே போறேன் கீழே கடாது. அடா அங்க வர்றான். ஓ ஆக்ஷன் காட்டுறா கேமரால. நொறி கட்டிடாமா. நீ வாயிட்டு வந்துரு. அளவுட்டு 2 கையில வச்சா அப்பளம் தெரிகிறோம். எல்லாரும் கிரேடு பக்கமா வத்தல் இருக்கு. என்னப்பா கையால சாப்பிட சொல்லி இன்னும் நிறைய பேர் சாப்பிடவே இல்ல. ஏன்னா கேக் அப்படி வாங்கியிருந்தா கூட அச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. நிஜமா ரைஸ் வந்துமே ஆளுக்கு ஒரு கை போச்சு. என்ன புடி நட்டு போய் நீ ஐயோ வெளில தள்ளிட்டா பாரு. அப்பா இதுனா எப்படி கணக்கா? சாப்பிட்டு முடிக்கணும். இலையில இருக்குதுன்னா தள்ளுறாங்க. எத்தனை சிந்தா கவுண்டிங் மறுபடியும் வச்சிருவான். அதை தூக்கி போட்டுறேன். நீ நறுக்கு போறியா? இல்ல எனக்கு தெரியும் அடிக்கும் போது போகுனேன். அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் கம்முனு விட்டேன். என்ன பண்றான்? பாக்கெட்ல விடுறியடா? லைட்ல கடை வத்தல் பக்கமா போக கூடாது. லைட்ல கடை வத்தல் பக்கமா போக கூடாது. நீங்க அங்கே ஊத்து 5 வருஷம் சாப்பிடுறதுக்கு எதனா டேய் என்ன பாக்குறவங்களுக்கு என்ன சொல்றா? கருத்து சொல்றா. எப்படி சாப்பிடுறதா? வத்தல் சேலஞ்ச் அவனு போட்டா எப்படி இதா? வத்தல் சாப்பிட முடியல. அதிகமா வச்சிட்டான். அதான் சேலஞ்சு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அடுத்த வாட்டி தண்ணியில போச்சே தண்ணி வைக்கிறேன்டா. ஏங்க இது என்னதான் இது? நீ தெளிச்சிக்கா. வேணா தெளிச்சிக்கா. குர்ரா குடியுது குர்ரா. புடி இலை புடிங்க பறக்க போகுது. சாப்பிடாமாவா? யாருன்னா தண்ணி வேணா ஊத்தி சாப்பிடுறேன்னா சாப்பிடுங்க. குர்ரா டேய் தண்ணி வேணா கூடு. குடிக்குது மேடா. என்ன பண்றது? ஈக்குவல் ஸ்டாரியா? இதுல தண்ணி ஊத்த போறியா? சாதம் பேசுறியா? அங்க போயிருப்பா எல்லாம். இப்படியாப்பா சத்தியமா எனக்கு முதல்ல வாங்கி வந்துச்சு. அவன் ஏமாத்துறான். இல்லைங்க உண்மையாலுங்க அப்படி சொல்ல. தண்ணி ஊத்தி சாப்பிட்டா வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு அவன் முடிக்கிறதுக்காக சொல்றான். இல்ல ஏற்கனவே வாங்கிதான் எனக்கே ஒரு மாதிரி வந்தது. முஷ்டம்பா 4 6 இலைய பூச்சிங்க. அவன் இலையில ஒரு 20 வத்த எண்ணெயை தந்து வைடா. கீழே தள்ளிட்டான். ஏதோ ஏசி முடிக்க போறாம்பா. வா தலைவா. முஷ்டாம்பா.
ஓகே ஓகேடா. இலைய தொடச்சி அள்ளுப்பா, தொடச்சி அள்ளலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த சேலஞ்சில் தமிழ்ச்செல்வன் வெற்றியாளரா அறிவிக்கப்படுகிறார். சூப்பர் பாஸ். ஒரு வாய் வாய் தெரியுதா? வெற்றியாளரா அறிவிச்சுன்னா விட மாட்டாருப்பா. பாயசங்கடா, பாயசங்கடா. பாயசம் பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். ஐயோ பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்களாவது கொடுங்கடா. அண்ணன் இன்னைக்கு பாயாசமே வைக்கலையாம்னே. அண்ணே பாயசம் வெளியில கொடுக்குறாங்களா, கொஞ்சம் வரீங்களா? பாயசம் வெளியவா? ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வரேன் வரேன். வாங்க வந்துட்டேன். முந்திரி போட்டுருங்கண்ணே. நெய் ஊத்திருக்கா? ஊத்திருக்கண்ணே. பாயசம் யார் தர்றா? பாஸ் கொடுப்பாருண்ணே. இவனா தர்றேன்? ஆமாண்ணே. பாயசங்க வேணுமா? பாயசம் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேலஞ்சில் வெற்றியாளர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்முடைய தமிழ்ச்செல்வன் வெற்றியாளர். சூப்பரா பண்ணீங்க தம்பி, உங்களுக்கு பாராட்டுகள். அவர் ஆக்சுவலா டயட்ல இருக்கேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா டயட்ல இருக்க சொல்லி இந்த அளவுக்கு சாப்பிடுறீங்கன்னா அவரே சொன்னாரு நடுவுல, இல்லன்னா வாழை இலையோட சாப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? உண்மையாவா? மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி. எப்படி ஃபீல் பண்றீங்க ஜெயிச்சது? ஒரு என்ஜாய் தான். புதுசா வந்து ஒரு டீம்ல ஜெயிக்கணும் ஒரு வெறி. ஆமா. ஓகே, உங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்குன்னு சொன்னல, கொடுத்துடலாமா? நம்ம பிரைஸ் நான் வழக்கம் போலதான் ஒரு பிரைஸ் கொடுக்க போறோம், அது உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் வத்தல பிரைஸா குண்டானோட கொடுக்குறோம், சாப்பிட்டுருங்க. எப்படி சாப்பிடலாம்ல? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு புதிய சேலஞ்சோட உங்களை சந்திக்கிறோம். இது தானா சேர்ந்த கூட்டு.